வணக்கம். ஸோ எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் மோஸ்ட்லி. ஸோ பேசிக்காக ஓகேவா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே நம்ம ஒரு யூடியூபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய யூடியூபர் தான் அவருமே. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் இவங்களா என்ன அதை பற்றி எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் பிரதர், அந்த மாதிரி அந்த கோர்ஸை பற்றி ரிவ்யூ சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூபர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவரை. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தது உண்டு. ஸோ பேசிக்கலி இது வந்து அவங்களுடைய வெப்சைட்டு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தப்பாக பட்டுச்சு. அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி, அதாவது G4, G5, G6, G4, G5 எலைட் டெக்னிக், S4 ஸ்விங் ட்ரேடிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க ஓகேங்களா. கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதில் எந்த விதமான முரண்பாடுமே கிடையாது நமக்கு. ஸோ அவங்க கிளாஸ் எடுக்கட்டும், சந்தோஷமாக எடுக்கட்டும், நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணி ட்ரேடிங் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா சரி. பட் என்னுடைய ப்ரொஸ்பெக்டிவில் இதை ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ, அந்த வீடியோவை பார்த்துடலாம். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காப்பிரைட் இருக்குது, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அந்த காப்பிரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதையுமே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சில ரிசர்ச்லாம் இருக்குது. அதுக்காக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அப்பா நிறைய கால்ஸ் வருது. G4, G5, S4 ரெகுலராக ஒர்க் ஷாப்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம வர கால்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம காப்பிரைட்ஸ் காட்டிடுவோம். பட் ஆனால் காப்பிரைட்னால என்ன நிறைய பேர் என்ன ஸ்ட்ராட்டஜி காப்பிரைட்ஸ் தான் என்ன அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்களே சொல்லிடுங்களேன். ஆக்சுவலாக நான் வந்து 30 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன்ப்பா. அஃப்கோர்ஸ் நான் வந்து என்ன பண்ணேன் ஓகேங்களா. அதாவது அவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து காப்பிரைட்ஸாக என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அது என்ன காப்பிரைட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ பேசிக்காக அவங்களே வந்து ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன கொஸ்டின் வருது, என்னோட காப்பிரைட் ஸ்ட்ராட்டஜி எப்போ காப்பிரைட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மனநிலைமையில் உள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சாங்களேன். பேசிக்காக அதுவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதை பற்றி தான் என்னென்னு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். இல்லை இன்னும் ஃபுல்லாக பார்த்துடலாம். 30+ இயர்ஸாக வந்து அவங்க மார்க்கெட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பார்க்கலாம். என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சில ஃபார்முலாஸை டெவலப் பண்ணணும்னு சில ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில சக்ஸஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதை வந்து நமக்குன்னு காப்பிரைட் பண்ணணும்ன்றதுக்காக யூனிக் ஃபார்முலா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்ததுனால நான் வந்து காப்பிரைட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் G4 ஓகேங்களா. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அதை வந்து காப்பிரைட் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம கொடுப்போம், நம்ம ஸ்டைலில் கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி அது என்ன, அந்த சர்டிஃபிகேட் என்ன அப்படிங்கிறதையுமே பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோவில் காமிக்கிறாங்க. இதில் G5, G6 இருக்கு, S4 இருக்கு, எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அதெல்லாம் பண்ணி தான் இதுதான் அந்த சர்டிஃபிகேட்டா? ஆமாம். இந்த சர்டிஃபிகேட் காப்பி ஓகேங்களா. அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே காமிக்கிறாங்க. நான் தனியாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் G4 டெக்னிக்கு ஓகேங்களா. இதுலேயுமே நான் வந்து அந்த ரெண்டாவது ஒரு சர்டிஃபிகேட் காமிக்கிறதே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசுவோம். வாங்கியிருக்கீங்க. இது எப்படிப்பா இது லைக் அது போக நான் வந்து 2008 வந்து பங்குச்சந்தை ரகசியம்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். 2013 நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. பங்குச்சந்தை ரகசியம் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். அனதர் ஒரு காப்பிரைட் நான் வந்து வச்சிருக்கேன் நான். அங்கேயுமே சொல்கிறாங்க அனதர் ஒரு காப்பிரைட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியில் புரிய வரும். ஃபுல்லாக பாருங்கள். அதையெல்லாம் வந்து பெரிய சக்சஸ் இருக்கிறதுனால என்ன யாரு நம்பி விரும்பி வராங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து கிளாஸஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். அப்ப எனக்கு ஒரு டவுட், இந்த காப்பிரைட்லாம் சொல்றோம்ல, இது இன்டர்நேஷனலா இல்ல எப்படி இந்தியாக்குள்ள தானப்பா? இது இன்டர்நேஷனல் பா. அப்பப்பா இது என்னோட ரெக்கார்ட் நோட் மாதிரி இருக்கு. இவ்வளவு ஃபார்ம்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. அடேங்கப்பா. இதெல்லாம் அப்பலாம் என்னது நாளா எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எனக்கு பிடிச்ச விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆனஸ்டா. சூப்பர்ப்பா. இப்போ எல்லாருக்கும் ஆக்சுவலா காப்பிரைட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் இன்னொரு திருப்பி சொல்றேன். இப்போ நீங்க யூஸ் பண்ற இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து காப்பிரைட்டட் ஸ்ட்ராட்டஜி. G4, G5, G6, S4 என்ன நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த காப்பிரைட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் காப்பி. வந்து இதை பார்க்குற எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். காப்பிரைட்டட் ஸ்ட்ராட்டஜின்னு என்னன்னா நீங்க சொல்லி தர ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ், அது நீங்க மட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எல்லாருக்கும் சொல்லி தரீங்க. கரெக்டா? கரெக்ட். நீயே புரிஞ்சுக்கிட்டேன்னா
அதாவது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக எல்லாத்துக்குமே சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பேசிக்கலி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க சார். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒரு சில கொஸ்டின்லாம் இருக்குது. நான் வந்து இதை கூகுள்கிட்ட கேட்ட கொஸ்டின், இஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கேன் பி காப்பிரைட்டட்? ஓகேவா, முதல் ஆன்சர் என்னன்னா நோ, த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இட் செல்ஃப் cannot be copyrighted. ஓகேவா, அப்போ சரி ரைட், ஓகே, cannot be copyrighted. ஓகேவா, ஸோ இன்னொன்று ஃபார்முலா வந்து நாங்கள் காப்பிரைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இஸ் ஃபார்முலா கேன் பி காப்பிரைட்டட்? நோ, த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் தெம்செல் cannot be copyrighted. ஓகேவா, ஸோ இதுலேயே மோஸ்ட்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பட் இதுலேயே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை இந்த வீடியோ அவருக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நீ கூகுளை நம்புவியா மக்களை நம்புவியா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். எனக்கு காப்பிரைட்ஸ் வரும். பேசிக்காக அந்த வீடியோக்கு காப்பிரைட்ஸ் வரும். அங்கே அவங்க காப்பிரைட் வச்சுருக்காங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து வீடியோ காப்பிரைட் கொடுப்பாங்க முதல்ல. பட் ஆனால் இன்னும் இந்த டீப்பாக இல்லை, பேசிக்காக நம்ம அனலைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இது ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அவங்க போட்ட வீடியோ தான், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இதுதான் அவங்க சர்டிஃபிகேட்டு. பேசிக்காக நான் இதை பண்ணக்கூடாது. அவங்க வீடியோவிலேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, அவங்க வீடியோவிலேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான், என்கிட்ட கிடையாது அந்த சர்டிஃபிகேட்டு. அவங்க எனக்கு காமிக்குங்கிற அவசியமே இல்லை. இதில் பாருங்கள், நேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், இன்ட்ரெஸ்ட் இன் த காப்பிரைட் ஆஃப் த ஒர்க். ஓகேவா, ஸோ ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆத்தர்னா யார்? புக் எழுதுறவர். கரெக்டாக எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்போது பேசிக்காக இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்த G4 டெக்னிக்ங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்த G4 டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கு. அந்த புக்கை அவர் எழுதி அதுக்கு அந்த புக்கை வேறு யாரும் பப்ளிஷ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். தட் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு புக்கு. அந்த புக்கில் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். மேபி அந்த புக்கை வாங்கி படித்தவங்களுக்கு தெரியும். ஒன்று அது இல்லாமல் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. G4னா என்ன, G5னா என்ன அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையுமே கொஞ்சம் பார்த்துடலாம். பேசிக்காக என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இன்ட்ராடே டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இன்ட்ராடே டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஓகேங்களா, அதாவது G4ல் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா மெத்தட். ஓகேங்களா, அதோட மெத்தடு, அதாவது எதுக்கு ஈக்விட்டி டெரிவேட்டிவ் கமாடிட்டி கரன்சிக்கலாம் சரியா. பின் பாயிண்ட் ஆப்டிமல் என்ட்ரி. ஓகேங்களா, என்ட்ரி வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, டார்கெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில் ஸ்டிக், ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்பாமல் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஹெல்பிங் யூ டு கேபிட்டலைஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தவுட் ரிலையிங் ஆன் ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ், கேண்டில் ஸ்டிக், ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேவா, G4ல் என்ன சொல்லி கொடுக்காங்கன்னா இதெல்லாம் நம்பாமல் எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ G5ல் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத G5ல் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ G5ல் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கான டாபிக் அடுத்து வருது. ஓகேங்களா, அதையுமே பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ பையிங் செல்லிங் மெத்தட். ஓகே, பேசிக்காக இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான மார்க்கெட்டு. பையிங் செல்லிங் மெத்தட் தான் வந்து சொல்லி கொடுக்காங்க. ஓகேங்களா, ஜாக்பாட்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்பைரி டே ஜாக்பாட்ஸ் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் ஸ்டில் அவங்களோட வெப்சைட்டை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்பைரி டே ஜாக்பாட்டை வந்து டே எக்ஸ்பைரியாக இருக்கும்போதே தூக்கிட்டாங்க. மோஸ்ட்லி பெருசாக இப்போ கிடையாது. இந்த ஹீரோ ஜீரோ, இந்த ஜாக்பாட்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஹவு டு அவாய்ட் ஓகேங்களா ட்ரேடிங் பிட்ஃபால்ஸ். ஓகே, ட்ரேடிங் பிட்ஃபால்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது. ஸோ இண்டிகேட்டர் திருப்பி G5ல் என்ன வந்துட்டாங்க, திருப்பி இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா, திருப்பி இங்கேயுமே வித்தவுட் ரிலையிங் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான். ஓகேவா, இது ஒரு கான்செப்ட். இப்போ ரெண்டாவது ஒரு சர்டிஃபிகேட் காமிச்சாங்க. எது S4ன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா, S4 கரெக்டு. S4 ரைட்டு. ஸோ இது தேவைப்படாது நமக்கு, G4 தேவைப்படாது. S4க்கு போயிடலாம். இல்லை G4. ஸோ இதுலேயுமே வந்து அட்வான்ஸ் டெக்னிக் தான் வந்து இந்த G4 G5க்கான எலைட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ S4க்கு போயிடலாம். கிளிக் பண்ணால் வரமாட்டேங்குது, ஒரே நிமிஷம். ஓகேங்களா, ஸோ S4ல் வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னா பேசிக்காக ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, S4க்கு வந்து பெருசாக வந்து அதை பற்றி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொடுக்கல. பட் என்னென்னு பார்த்துடலாமா, இவங்களோட S4 டெக்னிக்கில் என்னென்னு பார்த்துடலாமா. இப்போ இதை நீங்கள் லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பேசிக்கலி அங்கே வந்து பழைய இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஆத்தர்னு பார்த்தீங்க. இது வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒர்க்கு. ஓகேங்களா, ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து எதில் எமி புரோக்கர் ஃபார்முலா லாங்குவேஜ் AFL கோடில் எழுதி வச்சுக்கிற ஒரு சாஃப்ட்வேர். இப்போ எமி புரோக்கர் எமி புரோக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டம் இண்டிகேட்டரோ இல்லை வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ
இல்லை வந்து ஸ்கேனரோ அதாவது ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனரை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த எமி புரோக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. பட் இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேண்டாம். பட் இதுவுமே உங்களால் காப்பிரைட் பண்ண முடியாது. அண்டு கூகுள்கிட்ட கேட்டப்போ இதையுமே உங்களால் ரீசெல் பண்ண முடியாது. ஓகேங்களா, எமி புரோக்கரை உங்களால் ரீசெல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட்டு. ஓகேங்களா, ஸோ தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட்டு. ஸோ பேசிக்காக அவங்க வந்து ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி நான் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள சேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ யூஸ் த மேஜிக்கல் இண்டிகேட்டர் டு டேக் என்ட்ரி அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அப்போ பேசிக்காக இவங்க ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுக்குறாங்க திருப்பி. ஓகேங்களா, ஸோ ஒருவேளை கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம். அது என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சுன்னா அதை பற்றி நம்ம டீப்பாக வீடியோ போடலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்குற யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நம்ம அதையுமே என்கொயரி பண்ணி பெருசாக போட்டுருவோம். பேசிக்காக என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த இண்டிகேட்டருமே நான் ரிலே பண்ண மாட்டேன். இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது G4 G5 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்தவுட் ரிலேயிங் ஆன் எனி இண்டிகேட்டர்ஸ். பட் இவங்களே வந்து ஒரு இண்டிகேட்டரோ ஒரு எதையோ மேஜிக்கல் இண்டிகேட்டர்னு அவங்க போட்டதுனால நான் சொல்கிறேன். மேபி அது இண்டிகேட்டராக இருக்குமோ அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா பேசிக்காக இவங்களுமே AFL யூஸ் பண்ணி அதை தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான் பேசிக்காக உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதுக்கு தான் வந்து காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. மற்றபடி அவங்க கிளாஸுக்கோ ஓகேங்களா அவங்க எடுக்கிற ஸ்டடீஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லிக் கொடுக்குற எஜுகேஷனுக்கோ காப்பிரைட் வாங்கலை அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டோம். எனக்கு இது மட்டும் பெருசாக தெரியல. ஓகேங்களா, இது மட்டும் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ இவர் 30 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2019 கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து 2022 மோஸ்ட்லி ஓகே 2022க்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்காங்க. மேபி மோஸ்ட்லி இருக்கலாம். ஸோ அண்ட் மோஸ்ட்லி கோயம்புத்தூர் பேஸ்ட் அவரோட ஸ்லாங்கை பார்த்தாலே சொல்ல முடியுது. அதெல்லாம் கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி, கோயம்புத்தூர் பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அதாவது யாரை கேட்டாலுமே மெயின் பிஸ்னஸ் மோஸ்ட் ப்ராபபிளி என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸு தான் வந்து அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அப்படிங்கிறது. ஏன்னா ஃப்ரெண்டுமே கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவருக்குமே என்ன ஐடியா தோணும் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்தலாம், கோயம்புத்தூரில் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, இப்படி தான் இருக்கும். அப்போ பேசிக்காக அதனால் அவர் புக் எழுதி பெருசாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பட் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகேங்களா, என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ இதிலே போயிடலாம். இதிலே போயிட்டு ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கான்செப்ட்டுக்கு வருவோம். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் பேசிக்காக உங்கள் ஸோ என்னென்ன டேட்டில் என்னென்ன இது கூடி நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். ஓகேங்களா, அது ஸோ இதெல்லாம் ஓகே. செல்ஃபி எடுக்கிறாங்க, ஃபில்ட்ரு பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே. ஸோ இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஓகேங்களா, பர்த் டேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, லொக்கேஷன், அட்ரஸ்ஸு, இமெயிலு, மொபைல் நம்பரு ஓகேங்களா, என்ன கோர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, என்னது வாங்குறீங்க. ஸோ பாருங்கள் ஜாக்பாட் இண்டிகேட்டர் ஓகேவா, ஜாக்பாட். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் வாங்களேன் ஜாக்பாட். நான் இப்போ இதுவுமே பார்க்கலாம், இப்போ தான் பார்க்குறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் இண்டிகேட்டர் இல்லாமல் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஜாக்பாட் இண்டிகேட்டர்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுமாதிரி மேஜிக் மார்க்கெட் அதாவது மேஜிக் இண்டிகேட்டர்ஸ் ஓகே கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எதுவுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம், தேவைப்படாது ஓகேங்களா. ஸோ தேவைப்படாது. ஸோ என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க, ஸோ பேசிக்கலாக என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் கம்பெனி வெப்சைட் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ எனக்கு பெருசாக மாட்டினது எங்கே தெரியுமா ஓகேங்களா. ஸோ அட்டாச் யுவர் ப்ரூஃப் ஹியர், அதாவது என்ன கம்பெனி ஐடி கார்டு இல்லை உங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற ப்ரூஃப், இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பேசிக்காக உங்களுடைய கம்பெனி ஐடி கார்டுங்கிறது வந்து உங்களோட கம்பெனிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஐடி கார்டு எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் பப்ளிக்கில் வெளியே போனாலும் ஐடி கார்டு போட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சியோ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னா அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்ணுறது. இதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் போகண்டான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. பட் கம்பெனியோட ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ அப்போ அங்கேயே நீங்கள் ப்ரூஃப் பண்ணிடலாம் ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ஏதாவது அதர் வாட்ஸ்அப் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யூடியூபரா, நீங்கள் யூடியூபரா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஒரு வேளை இப்படியா இருந்தால் நீங்களாம் போக முடியாது, அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணிடுவீங்க ஓகேவா. ஸோ நான் போகலை ஓகேங்களா. ஏதோ 1 எரர் ஆன் திஸ் ஓகே. ஸோ அது நம்ம கிளிக் பண்ணி விட்டதுனால ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா பார்த்து பண்ணது, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஓகேங்களா, இன்ட்ராடே ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, பிகினரா, என்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இதில் இன்னொரு பெரிய கூத்து இல்லைனா இதில் எதுவுமே தெரியலனா நீங்கள் பிகினர்னு செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் என்ன, ஆர் யூ
ஆர் பார்ட் ஆஃப் எனி புரோக்கர் கம்பெனி ஓகேங்களா. ஸோ இதுவுமே கேட்குறாங்க, ஏதாவது நீங்கள் ஏதாவது புரோக்கரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவுமே கிடையாது அப்படின்னு கொடுத்தீங்க வச்சுல. இங்கே ஒன்று பாருங்கள், ஆதார் கார்டு ஆர் எனி ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ ஆதார் கார்டு கேட்குறது வந்து லீகல் கிடையாது ஓகேங்களா. நீங்கள் மற்ற ப்ரூஃப்லாம் கேட்டீங்க ஓகே, ஆனால் ஆதார் கார்டு எப்படி கேட்பீங்க? இல்லை ஆதார் கார்டு எப்படி கேட்பீங்க? ஸோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு தான் வந்திருப்பேன் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக கேரி பண்ணுங்கள், நாங்கள் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணிக்குவோம் தான் சொல்லுவாங்களே தவிர ஆன்லைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னா தெர் கேன் பி அ மிஸ் ஹேண்டில், கரெக்ட் இல்லைங்களா. ஸோ ஏதாவது மிஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நடந்திருக்கும், நீங்கள் பண்ண முடியாது, கேட்கக்கூடாது ஒன்று ஓகேங்களா. ஒன்லி அலோஸ் டு, இது வந்து யூஐடியில் இருந்தது ஓகேங்களா, யூஐடியில் இருந்தது. ஒன்லி அலோஸ் டு சே எஸ் ஆர் நோ ரெஸ்பான்ஸ் ஓகேவா. வெரிஃபிகேஷன் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், எஸ் ஆர் நோ ரெஸ்பான்ஸ் வழியாக வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், யூ கேனாட் செக் சம்மோன் எல்ஸ் ஆதார் கார்டு ஆன்லைன் ஓகே. இது மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. இங்கே பாருங்கள், வெரிஃபிகேஷன் பர்பஸ் ஓகேவா. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது, நீங்களே தேடி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் எடுத்து வச்சு தான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆதார் கார்டு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அதேமாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆதார் கார்டு கேட்குறதுல லா ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், அங்கே வருங்க. ஸோ செக்யூர்லி கம்பைக்கபிள் வித் அப்ளிகேஷன் டேட்டா ப்ரொடக்ஷன் லா. பட் இது ஏன்னா ஆதார் கார்டுங்கிறது உங்களுடைய ப்ரைவசி ஐடென்டிஃபிகேஷன் ஓகேவா, ப்ரைவசி. இதை எப்படி அவங்க இதுக்கான ப்ரைவசி எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி அவங்க ஒரு பெரிய சிஸ்டம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை பெரிய டீம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். பட் திஸ் இஸ் நாட் அ சேஃபஸ்ட் வே. ஏன்னா பேசிக்காக நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ட்ரேடிங் கால்ஸ் ஒரு நாளைக்கு வருது, எவ்வளோ ஸ்கேம் கால்ஸ் வருது. அப்போது உங்ககிட்ட இருந்து இன்புட் வெளியே போகாமல் ஓகேங்களா, உங்கள்கிட்ட இருந்து இன்புட் வெளியே போகாமல் அந்த நம்பர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட கொடுக்குற நம்பரே ஒரு 1000 இடத்துல உள்ள வேலை பார்க்குறவங்க எடுத்து 1000 இடத்துல ஷேர் ஆகுது அப்படிங்கிறப்ப ஓகேங்களா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக அவ்வளோ பெரிய புரோக்கர், அதாவது சிடிஎஸ்எல் பிளாட்ஃபார்மில் உள்ள புரோக்கர் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுமே நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து அவங்களா டேட்டா ப்ரொடக்ஷன் லா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிபிஷன் ஓகேங்களா, இதை வாசிச்சிங்க அப்படின்னா தெரியும். ட்ரூத்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் டூரிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ப்ரொவைடிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மே ரிசல்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் த ஒர்க் ஷாப் வித்தவுட் அ ரீஃபண்ட். அது புரியல எனக்கு. ஸோ உண்மையிலே உங்கள்கிட்ட அட்டன் பண்ணு வர்றவன் எவனா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட மாட்டான். ஒன்று உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிளைண்ட்டை இங்கேயே நீங்கள் நம்பலை. எதுக்கு நம்பலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, இப்போ யாருமே தெரியாதால ஒருவேளை செபியில் இருந்தோ வந்து இல்லை யாரோ ஒருத்தர் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, என்ன வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நான் சொல்லிக்கிறேன். நான் பேசிக்காக நானுமே கேட்டிருக்கேன், நானுமே வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கேட்டேன் ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜி பண்ணி கேட்டேன். பட் பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரல. நான் அந்த ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் கொடுத்தாங்க. பட் ஆதார் கார்டெலாம் கேட்குறப்ப நான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் வே டு டூ இட் வித்தவுட் ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அப்போ பேசிக்காக பே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க, இவ்வளோ பே பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக்பாட் இண்டிகேட்டர் வந்து பொலிஞ்சர் பேண்டில் வந்து பண்ணுறதா அப்படிங்கிறதுமே கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த பொலிஞ்சர் பேண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அந்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன சொல்ல விரும்பிக்கிறேன் அப்படின்னா, பிலீவர்ஸ் ஆர் பிலீவிங், ஸ்கேமர்ஸ் ஆர் ஸ்கேமிங். ஸ்கேமர்ஸ் ஆர் ஸ்கேமிங், பிலீவர்ஸ் ஆர் பிலீவிங் ஓகேங்களா. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஓகே. ஸோ இப்போ நான் அதுக்குன்னு இவர் ஸ்கேமர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி பெருசாக எங்கேயுமே வந்து பெருசாக ரிவீல் பண்ணலை, பெருசாக போடலை. ஒருவேளை போட்டிருந்தானா அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நான் லைவ் மார்க்கில் எடுத்து காமிச்சிருப்பேன். பட் இங்கேயே எனக்கு இது தப்பாக படுது அப்படிங்கிறப்ப அதை வச்சு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் எனக்கு கிடையாது. இதுவுமே ஒரு சில நண்பர்கள் இதை பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் நான் எடுத்து ரிசர்ச் பண்ணி அதிகபட்சமாக பண்ண ஒரு 1/2 மணி நேரம் ரிசர்ச் பண்ணி போட்ட விஷயம் தான் ஓகேங்களா, போட்ட விஷயம் தான். ஸோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி cannot be copyrighted. அது காப்பிரைட் பண்ண முடியாது. ஒரு புக்கை தான் காப்பிரைட் பண்ண முடியும். அதிலே ஆத்தர், அந்த சர்டிஃபிகேட்லேயே ஆத்தர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்களை நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தப்பான விஷயம். ஆனால் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் வாங்குறது வந்து நான் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே நிறைய பேர் இங்கே யோசிக்கிறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்களா, பேன் கார்டு கேட்குறாங்களா, ஓடிபி கேட்குறாங்களா. ஆக்சுவலாக அது ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்லேயே, புரோக்கர் வெப்சைட்லேயே அவ்வளோ யோசிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்காக அவங்க வந்து அவங்களோட லீட்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. அந்த பொலிஞ்சர் பேண்ட்ஸ் பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். அடுத்த அப்கமிங் வீடியோஸ் நான் நிறையா போடுவோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட்.